தற்போது ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் தான். மிகப்பெரிய நிறுவனங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான ப்ரோக்ராம்களை உருவாக்கிக்கிட்டே வர்றாங்க. இதனால் நன்மைகளும் நடக்குது, தீமைகளும் நடக்குது. ஆனால் நாம் இப்போ அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஒரு முழுமையான தொழில்நுட்பம் இல்லை அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அப்படின்னா எது உண்மையான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம், அதோட எல்லை தான் என்ன அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு முழுமையான வடிவம் தான் ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது. கண்டிப்பாக ஏஜிஐ அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் குறித்து நீங்கள் கேட்டிருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அது பற்றின ஒரு அறிமுகம் இல்லைன்னா இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு சரியான வீடியோவாக அமையும். இந்த வீடியோவில் ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பல்வேறு உதாரணங்களோட எளிமையாக நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சாதாரண ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் இந்த ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டால் உலகம் என்னவாக ஆக வாய்ப்பு இருக்குது, அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன என்பது குறித்தும் விரிவாக இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எதிர்காலத்தை மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் குறித்து அறிந்து கொள்ள அடுத்த சில நிமிடங்களை நீங்கள் செலவு செய்யுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏஜிஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் குறித்து நீங்கள் அறிஞ்சிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. உதாரணத்திற்கு நாம் எப்படி ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறோமோ அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமை நம்ம அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து செயல்பட வைக்கிறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு நம்ம தான் பார்த்திங்கன்னா டேட்டா கொடுப்போம். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராம் எப்படி அந்த தரவுகளை கையாளணும் அப்படிங்கிற விளக்கங்களையும் நம்ம தான் சொல்லிக் கொடுப்போம். அதை தொடர்ச்சியாக சரியாக செயல்பட வைப்பதற்கு அதிகப்படியான தரவுகளையும் நம்ம தான் வழங்கிக்கிட்டே இருப்போம். அப்போது இப்போ இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராம் அனைத்திற்குமே மனிதனோட பங்களிப்பு அவசியம். உதாரணத்திற்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராம் ஒரு பிபிடியை உருவாக்குறதுக்கு, அதாவது ஒரு பவர் பாயிண்ட் டாக்குமெண்ட்டை உருவாக்குறதுக்கு இருக்குது நம்ம கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராம்னால் ஒரு இமேஜை ஜெனரேட் பண்ண முடியாது. சப்போஸ் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராமை இமேஜை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும் அப்படின்னா நாம் தான் பார்த்திங்கன்னா அதற்கும் கோடிங் எழுதணும், அதற்கான தரவுகளையும் உள்ளீடாக கொடுக்கணும். ஸோ ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயிற்றுவிப்பதற்கு மனிதனோட அவசியம் கண்டிப்பாக தேவைப்படுது. இந்த இடத்துல தான் ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் வித்தியாசப்படுது. ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக அயன்மேன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் அயன்மேன் ஹீரோவிற்கு உதவியாக ஜார்விஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கதை நீங்கள் பார்த்துருக்கலாம். அயன்மேனுக்கு என்னென்னலாம் தேவையோ அது அனைத்தையுமே பார்த்திங்கன்னா அந்த ஜார்விஸ் செய்யும். உதாரணத்திற்கு ஒரு தகவலை பார்த்திங்கன்னா அயன்மேன் அப்போ தான் கேட்பார். அவர் கேட்பார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கு முன்னாடியே அந்த தகவலை அது திரட்டி வச்சுருக்கும். ஸோ இந்த ஜார்விஸ் ப்ரோக்ராமோட நீங்கள் ஏஜிஐ தொழில்நுட்பத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். அதுதான் ஒரு சரியான உதாரணமாகவும் இருக்கும். இப்போது ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு சாதாரண ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். பட் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராமை நீங்கள் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி நாம் இந்த உலகத்தை பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் தானாக கற்றுக்கிறோமோ அதை போலவே மனிதர்களோட பங்களிப்பு இன்றி இந்த ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராம் பல்வேறு விஷயங்களை கற்றுக்கிறோம். அப்போது அதற்கு ஒரு ஆசிரியர், அதாவது மனிதர்கள் அப்படிங்கிறவங்க தேவையே பட மாட்டாங்க. அது கிடைக்கக்கூடிய விவரங்கள் அனைத்தையுமே தொடர்ச்சியாக கலெக்ட் பண்ணி அது தானாகவே கற்றுக்கொள்ளும் ஆற்றலை பெற்றிருக்கும். ஸோ இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு
ஒரு சாதாரண ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸுக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். சரி, இப்போது ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராமோட ஒரு கண்டுபிடிப்பில் நாம் எந்த நிலையில் இருக்கோம் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு வரலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராமில் நாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முன்னேறி இருக்கிறோம். ஆனால் ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஜிஐ தொழில்நுட்பத்தோட கண்டுபிடிப்புக்கு கிட்ட கூட நம்ம நெருங்கலை அப்படிங்கிறது தான். ஒரு முழுமையான ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராமை உருவாக்குறது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள். மனிதர்கள் போலவே பார்க்கக்கூடிய விஷயங்கள், கேட்கக்கூடிய விஷயங்கள், இன்டர்நெட்டில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அடிப்படையில் தானாகவே கற்றுக்கொள்ளும் ஒரு ப்ரோக்ராமை உருவாக்குறது அவ்வளவு எளிதான காரியமும் இல்லை தான். சரி, இந்த ஏஜிஐ தொழில்நுட்பம் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படிங்கிறத சில உதாரணங்களோட நம்ம பார்த்துருவோம். உதாரணத்திற்கு இப்போ ஒரு நிறுவனம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராமை வச்சுருக்காங்க. அவங்களுடைய தகவல்களை பாதுகாக்கிறதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்குவோமே. எப்படி ஃபிஷிங் அட்டாக்ஸ் வரும் அப்படின்னு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் இந்த சைபர் அட்டாக்ஸ் வரும் அப்படின்லாம் அந்த ஏஐக்கு இப்போ உள்ள விஞ்ஞானிகள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை தடுக்கிறது எப்படி அப்படிங்கிறதான வழிமுறைகளையும் அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட ஏஐ பல்வேறு விஷயங்களை தானாகவே கற்றுக்கொண்டு மேம்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மேம்பட வாய்ப்பில்லை. அது குறிப்பிட்ட வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதே சமயம் அதே நிறுவனம் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராமை கண்டுபிடிச்சு நிறுவிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை திரட்டி ஒரு சைபர் அட்டாக்கை தடுக்கிறதுக்கு தேவையான அனைத்து அறிவு அனைத்தையுமே பார்த்திங்கன்னா அது தானாகவே அதற்கே பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துக்கும், கற்றுக்கொண்டுக்கிறோம். ஸோ ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராமாக அந்த நிறுவனத்திற்கு அது இருக்கும். இப்போது தீமைகளை பார்க்கலாம். இப்போது நீங்கள் எந்திரன் படம் பார்த்துருக்கலாம். அதில் இருக்கக்கூடிய அந்த ரோபோ தான் ஒரு ஏஜிஐ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த குறிப்பிட்ட ஏஜிஐ ப்ரோக்ராமுக்கு உணர்வுகள் வந்துடுது அப்படின்னு வச்சுக்குவோமே, உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு வச்சுக்குவோமே. ஏன் அதே மாதிரி மனிதர்கள் தான் தங்களுக்கான எதிரி அப்படின்னு அந்த ஏஜிஐ ப்ரோக்ராம் நினைக்குது அப்படின்னு வச்சுக்குவோமே. அப்போது அது என்ன மாதிரியான விஷயங்களை கற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அப்படி அந்த ஏஜிஐ ப்ரோக்ராம் நினச்சிச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் எதிரான வேலைகளை தான் அது கண்டிப்பாக கற்றுக்கிறோம், அதற்கு எதிராக தான் செயல்படும். உதாரணத்திற்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, இப்போது நம்ம அனைத்து தகவல்களையுமே வங்கி உள்ளிட்ட அனைத்து தகவல்களையுமே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான், க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் தான் வச்சுருக்கோம். ஆனால் இந்த ஏஜிஐ ப்ரோக்ராம் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு தவறுதலான ஒரு நிலையில் இருக்குது அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பையே பார்த்திங்கன்னா சீர்குலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறாங்க. ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஏஜிஐ ப்ரோக்ராம் என்ன மாதிரி கற்றுக்கணும், எந்த விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக மனிதர்கள் தான் டிஃபைன் பண்ணுவாங்க. அதனையும் மீறி அதனால் கற்றுக்கவே முடியாது அப்படின்னு சிலர் இதுக்கு டிஃபன் பண்ணுறாங்க. பட் இந்த ஏஜிஐ ப்ரோக்ராம் உண்மையாலுமே கண்டுபிடிக்கப்பட்டால்தான் இதனால் வரக்கூடிய உண்மையான நன்மைகளையும் உண்மையான சவால்களையும் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இப்போது விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய, அதே மாதிரி சில ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுறுத்தல்களின்படி இந்த ஏஜிஐ ப்ரோக்ராமை ரொம்ப எச்சரிக்கையோடு கையாளணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒருவேளை அப்படி கையாளாமல் போனால் அது நமக்கே எதிரான ஒரு செயலாக அமைந்து விடும்னு அவங்க எச்சரிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஏஜிஐ குறித்து, அதாவது ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் குறித்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. இன்னொரு நல்ல டெக்னாலஜி சார்ந்த செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன்.